இந்த ஆழமான தேடலை நீங்க இப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு கடற்கரையில அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. கண்முன்னே கடல் அலைகள் வந்து கரையில ஓயாம மோதுது. ஆமா. ஒரு மெல்லிய காத்து உங்க முகத்தை வருடிச் செல்லுது. நீங்க சுவாசிக்கிற அந்த காற்றின் தாளத்தை உங்களால ரொம்ப ஆழமா உணர முடியுது. அந்த நேரத்துல வந்து ஒரு சிலிர்ப்பான விஷயம் நடக்குது. கரெக்ட். திடீர்னு உங்களை சுற்றியுள்ள மணல், கடல் நீர், அந்த காத்து என எல்லாமே வெறும் ஜட பொருட்கள் கிடையாது. அது எல்லாமே இடைவிடாம நடனமாடுற ஆற்றல் துணிகைகள். அதாவது எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கறத நீங்க உணர்றீங்க. இது வந்து ஏதோ ஒரு கவிஞரோட கற்பனை மாதிரி தெரியலாம், ஆனா இது நிஜம். கண்டிப்பா. இது நவீன இயற்பியலாளரான ஃப்ரிட்ஜாஃப் காப்ராங்கிற ஒரு சயின்டிஸ்டுக்கு ஏற்பட்ட நிஜமான அனுபவம். அவர் இதையே பழங்கால ஹிந்து மதத்தோட சிவத்தாண்டவம் அப்படின்னு குறிப்பிடுறார். இது கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஒரு நவீன விஞ்ஞானி தன் ஆய்வகத்தோட சமன்பாடுகளை தாண்டி இந்த பிரம்மாண்டத்த நடனத்தை நேரில் காண்கிறார். இது ஒரு பிரம்மாண்டமான விஷயம். நிச்சயமா. அந்த தருணம் தான் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையிலான ஒரு பெரிய பாலமா அமைஞ்சது. ஒரு இயற்பியலாளரா அவருக்கு தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் எல்லாமே அதிர்வடையும் மணுக்களாலும் மூலக்கூறுகளாலும் ஆனதுங்கிறது அறிவியல் பூர்வமா தெரியும். வளிமண்டலம் முழுவதும் காஸ்மிக் கதிர்கள் அப்படிங்கிற அந்த உயர் ஆற்றல் துகள்களால தொடர்ந்து தாக்கப்படுதுங்கிறதையும் அவர் பலமுறை பார்த்திருக்காரு. ஆனா அந்த கடற்கரையில் நடந்த விஷயம் முற்றிலும் வேறானது. அவர் படிச்ச அந்த அறிவியலை ஒரு தியான நிலையில நேரடியா உணர்ந்தார். அந்த பிரபஞ்ச நடனத்தை அவர் தன் அகக்கண்களால் கண்டார் இல்லையா? ஆமாம். நாம் இன்னைக்கு ஆராயப் போற அந்த மாபெரும் கருத்தியல் மாற்றம் அங்கிருந்து தான் தொடங்குது. சரி, இத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இன்றைய நமது இந்த ஆழமான தேடல்ல நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உலகத்துக்குள்ள நுழைய போறோம். இது உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு தேடல். பொதுவா பாத்தீங்கன்னா அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இரு துருவங்களாவே நம்ம பார்த்திருக்கோம். இரண்டும் எதிரெதிர் திசையில பயணிப்பதாகவே நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா நவீன குவாண்டம் இயற்பியலும் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கீழைக்கத்திய ஆன்மீகமும் எப்படி ஒன்னோடு ஒன்னு இணையுதுங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஹிந்து, பௌத்த மற்றும் தாவோயிச தத்துவங்கள் எப்படி ஒரே உண்மைய வெவ்வேறு மொழிகள்ல பேசுதுங்கிறத நம்ம விவாதிக்க போறோம். நீங்க எந்த துறையைச் சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, இந்த பயணம் பிரபஞ்சத்தை பற்றிய உங்கள் அடிப்படை பார்வைய முற்றிலுமா மாத்தப் போகுது. இதுல நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உலகை அணுகும் இரண்டு வெவ்வேறு முறைகளை தான். ஆமா, மேற்கத்திய அறிவியல் சிந்தனை அப்படிங்கிறது எப்போதுமே உலகத்தை அளவிடவும் பகுப்பாய்வு செய்யவும் தான் முயலுது. இத நாம பகுத்தறிவு சார்ந்த அணுகுமுறைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு கடிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு அறிய அதோட ஒவ்வொரு பாகத்தையும் கழற்றி ஆராய்வதை போன்றது இது. ஆனா கீழைக்கத்திய தத்துவங்கள் அப்படி கிடையாது. அவை உலகத்தை உள்ளுணர்வு மூலமா முழுமையாக உணர முயல்கின்றன. சரியா சொன்னீங்க. கடிகாரத்தோட பாகங்களை விட அது காட்டும் நேரத்தின் ஓட்டத்தை உணர்வது போன்றது இது. இந்த இரண்டு முறைகளும் அடிப்படையில் முரண்பட்டவை என்றுதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா குவாண்டம் இயற்பியல் வந்த பிறகு இந்த இரண்டு பாதைகளும் ஒரே மலையின் உச்சியத்தான் அடையுது அப்படிங்கிறது மிக தெளிவாக புரியுது. அந்த பயணம் அவ்வளவு எளிதானதா இருக்கவில்லைங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். குறிப்பா நமது மொழியோட வரம்புகளை பத்தி நம்ம பேசியாகணும். மொழிங்கிறது ஒரு நேர்கோட்டு சிந்தனையை அடிப்படையாக கொண்டது. ஆமா, நாம தினமும் பயன்படுத்துற வார்த்தைகள் காலையில காஃபி வாங்கவோ இல்ல ஆபீஸ்ல பேசவோ தான் சரியா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்களை பேச புகுந்தா நமது மொழி திணறுகிறது. புகழ்பெற்ற குவாண்டம் இயற்பியலாளர் வெர்னர் ஹைசன்பர்க் என்ன சொல்றாரு தெரியுமா? அணுக்களின் அமைப்பை சாதாரண வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுன்னு அவர் ஆணித்தரமா சொல்றார். அதே போல பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தாவோயிச அறிஞர் லாவோசு என்ன சொல்றாருன்னா, வார்த்தைகளால் சொல்லக்கூடிய தாவோ உண்மையான தாவோ அல்லன்னு கூறுகிறார். அறிவியலாளரும் சரி, ஆன்மீகவாதியும் சரி, தாங்கள் கண்டறிந்த அந்த பிரம்மாண்டமான உண்மையை வெளிப்படுத்த வார்த்தைகள் போதாம ஒரே மாதிரியா தான் திணறுகிறார்கள். ஒரு ஊரின் வரைபடத்தை எடுத்துக்கோங்க. வரைபடம் அப்படிங்கிறது அந்த நிலப்பரப்பை குறிக்கும் ஒரு குறியீடு தானே தவிர அது உண்மையான நிலப்பரப்பா ஆகிவிடாது. மலைகளையும் நதிகளையும் ஒரு காகிதத்துல முழுமையா அடக்கிவிட முடியாதல்லவா? அணுக்களின் உலகத்துக்குள் நாம நுழையும் போது நடப்பதும் இதுதான். நமது சாதாரண தர்க்கமும் தினசரி மொழியும் அங்கே முற்றிலுமாக செயலிழந்து விடுகின்றன. அங்கே எல்லாமே முரண்பாடுகளாகவும் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட புதிர்களாகவும் தான் நமக்கு தெரிகின்றன. அதனாலதான் குவாண்டம் விஞ்ஞானிகள் பழங்கால ஜென் குருமார்களைப் போல முரண்பாடான வாக்கியங்களை பேசத் தொடங்கினார்கள். அந்த முரண்பாடுகளை பற்றி பேசும்போது நாம பொருட்கள் பற்றிய நமது மாயைய கட்டாயம் உடைக்கணும். நியூட்டனோட இயற்பியல் உலகத்தை பில்லியார்டு பந்துகளாலான ஒரு இயந்திரமா பார்த்தது. அதாவது பிரபஞ்சம் என்பது திடமான தனித்தனி பொருட்களால் ஆனது என்ற ஒரு உறுதியான பார்வை இருந்தது.
ஆனா நவீன குவாண்டம் இயற்பியல் இந்த பிம்பத்தை சுக்கு நூறாக உடைத்துவிட்டது. இது நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தால் விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க இதை இப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு ஆரஞ்சு பழத்தை பூமியின் அளவிற்கு பெரிதாக்கினால் அந்த ஆரஞ்சு பழத்தில் உள்ள ஓர் அணுவின் அளவு வெறும் செர்ரிப்பழம் போலதான் இருக்கும். அந்த அளவுக்கு அணு மிக மிக சிறியது. அந்த சிறிய செர்ரி பழம் அளவிலான அணுவுக்குள்ளும் கூட பெரும் வெற்றிடம்தான் உள்ளது என்பதுதான் இதைவிட பெரிய ஆச்சரியம். அணுவின் மையத்திலுள்ள உட்கருவுக்கும் அதை சுற்றி வரும் எலக்ட்ரானுக்கும் இடையிலான இடைவெளி அளப்பரியது. நாம மிகவும் திடமானது நினைக்கும் இந்த உலகமும் நமது உடலும் நீங்க உட்கார்ந்திருக்கும் நாற்காலியும் கூட அடிப்படையில் 99% பெரும் வெற்றிடத்தாலானவைதான். திடப்பொருள் என்ற மாயையை குவாண்டம் இயற்பியல் முற்றிலுமாக நீக்கிவிடுகிறது. பொருட்கள் என்பவை திடமான கட்டமைப்பு கொண்டவை அல்ல. அவை அடர்த்தியான ஆற்றல் மையங்கள் மட்டுமே. இதை அறிந்த பிறகு நான் உட்கார்ந்திருக்கும் இந்த நாற்காலி திடீரென்று மாயமாகி நான் கீழே விழுந்து விடுவேனோ என்ற ஒரு வேடிக்கையான பயம் கூட பலருக்கு வரும். ஆனா அந்த குவாண்டம் உலகத்துல பொருட்கள் நடந்து கொள்ளும் விதம் இருக்கிறதே, அது நமது மூளைய உறைய வைக்கும் அளவுக்கு விசித்திரமானது. ஒரு பொருள் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் துகளாகவும் செயல்படுகிறது, அதே சமயம் விண்வெளியில் பரவியிருக்கும் ஒரு அலையாகவும் செயல்படுகிறது. இது எப்படி சாத்தியம்? நீங்க ஒரு துகள் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்க வேண்டும், அலை என்றால் அது பரவி இருக்க வேண்டும். இரண்டும் எப்படி ஒன்றாக முடியும்? இது பார்ப்பதற்கு தாவோயிசத்தின் யின் மற்றும் யாங் என்ற எதிர்ப்பதங்களின் இணைப்பை போன்றதல்லவா? மிக சரியான ஒப்பீடு. அலை மற்றும் துகள் என்ற இரண்டு முரண்பாடான பண்புகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை, ஒன்றை ஒன்று நிரப்புவை என்று நீல்ஸ் போர் என்ற விஞ்ஞானி கூறினார். இதை அவர் எந்த அளவுக்கு நம்பினார் என்றால், அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு உயரிய விருதின் கேடயத்தில் இந்த யின் மற்றும் யாங் சின்னத்தை அவர் பொறித்துக் கொண்டார். குவாண்டம் மட்டத்தில் பொருட்கள் திட்டவட்டமான இடங்களில் இருப்பதில்லை. அதற்கு பதிலாக அவை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளாகவே விண்வெளியில் பரவியுள்ளன. ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்கிறது என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. அது இங்கே இருப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் என்று மட்டுமே சொல்ல முடியும். இருப்புக்கும் இன்மைக்கும் இடைப்பட்ட ஒரு விசித்திரமான நிலையில்தான் அணுத்துகள்கள் வாழ்கின்றன. இது சாதாரண அறிவுக்கு புலப்படாத ஒரு உண்மை. அப்படியென்றால் நாம் இதுவரை பள்ளியில் படித்த இயற்பியல் விதிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் வேலை செய்யும் என்கிறீர்களா? ஆமாம், குவாண்டம் அளவில் அந்த விதிகளெல்லாம் அர்த்தமற்று போய்விடுகின்றன. சரி, அந்த இருப்பு மற்றும் இன்மை பற்றி பேசும்போது இந்த வெற்றிடம் என்றால் என்ன என்ற கேள்வி நமக்கு வருது. வெற்றிடம் என்றாலே ஒன்றுமே அல்லாத இடம் என்றுதானே நாம் நினைப்போம். ஆனால் குவாண்டம் புலக்கோட்பாடு அதை முற்றிலும் மறுக்கிறது. அதுதான் நவீன இயற்பியலின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. பாரம்பரிய அறிவியல் வெற்றிடத்தை பொருட்கள் இல்லாத ஒரு காலியான மேடையாக பார்த்தது. ஆனா குவாண்டம் புலக்கோட்பாடு இந்த வெற்றிடம் என்பது முடிவற்ற ஆற்றல் கொண்ட ஒரு தொடர்ச்சியான ஊடகம். அந்த வெற்றிடத்திலிருந்துதான் துகள்கள் திடீரென உருவாவதும் மீண்டும் அதிலேயே மறைவதுமாக உள்ளன. ஒரு கொதிக்கும் நீரின் மேற்பரப்பில் குமிழிகள் தோன்றி மறைவதைப் போல இந்த குவாண்டம் வெற்றிடம் எப்போதுமே உயிரோட்டமாக துடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கேதான் ஆன்மீகமும் அறிவியலும் கைகோர்க்கும் அந்த பிரம்மாண்டமான காட்சி அரங்கேறுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக கீழே கத்திய தத்துவவாதிகள் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பௌத்தர்கள் இதை சூன்யதா என்றும் சீனர்கள் இதை சீ என்றும் கூறுகின்றனர். வடிவம் என்பது வெறுமையே, வெறுமை என்பது வடிவமே என்ற புகழ்பெற்ற பௌத்த சூத்திரம் குவாண்டம் வெற்றிடத்தை அப்படியே அச்சுப்பிசகாமல் பிரதிபலிக்கிறது. நீங்கள் இதை கேட்கும்போது உங்களை சுற்றியுள்ள பொருட்கள் அமைதியாக இல்லை என்பதை உணர வேண்டும். அவற்றுக்குள் அணுக்கள் பயங்கர வேகத்தில் அதிர்ந்து கொண்டும் நடனமாடிக்கொண்டும் இருக்கின்றன. இந்த பிரபஞ்சமே ஒரு மாபெரும் நடன மேடைதான். அந்த நடனம்தான் பிரபஞ்சத்தின் அடிப்படை இயல்பு. உயராற்றல் இயற்பியல்ல, குறிப்பாக ஜெனீவாவில் உள்ள CERN போன்ற மிகப்பெரிய ஆய்வகங்களில் துகள்களை ஒன்றை ஒன்று மிக அதிக வேகத்தில் மோத செய்கிறார்கள். அப்போது என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த துகள்கள் உடைந்து சிறிய துண்டுகளாக மாறுவதில்லை. மாறாக அந்த மோதலின் போது ஏற்படும் அபரிமிதமான ஆற்றலிலிருந்து முற்றிலும் புதிய துகள்கள் உருவாகின்றன. அந்த புதிய துகள்கள் மீண்டும் வேறு துகள்களாக மாறுகின்றன. குமிழி அறை எனப்படும் பபிள் சேம்பர் கருவிகளில் எடுக்கப்படும் புகைப்படங்களை பார்த்தால் துகள்களின் பாதைகள் சுருள் சுருளாக பதிவாகியிருக்கும். விஞ்ஞானிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாகவே படைப்பு மற்றும் அழிவின் தொடர்ச்சியான ஒரு நடனக்கலையை அங்கே பார்க்கிறார்கள். ஆற்றல் வடிவங்களாக மாறி வடிவங்கள் மீண்டும் ஆற்றலாக மாறியும் இடைவிடாத சுழற்சி அது. இதைத்தான்
ஆனந்த குமாரசுவாமி போன்ற அறிஞர்கள் சிவனின் பிரபஞ்ச நடனத்தோடு ஒப்பிடுகிறார்கள். நடராஜர் என்ற உருவகம் ஏதோ ஒரு பழங்கால கலைப்படைப்போ அல்லது புராணக் கதையோ மட்டுமல்ல. அது ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் நடக்கும் ஆற்றலின் துடிப்பை, படைப்பு மற்றும் அழிவின் சுழற்சியை மிக துல்லியமாக குறிக்கிறது. சிவபெருமானின் ஒரு கையில் உள்ள உடுக்கை ஒளியை குறிக்கிறது. அதுவே படைப்பின் தொடக்கம். மறுக்கையில் உள்ள நெருப்பு அழிவை குறிக்கிறது. அபயமுத்திரையுடன் கூடிய கை இந்த மாற்றங்களைக் கண்டு அஞ்சா வேண்டாம் என்பதை குறிக்கிறது. சுற்றியுள்ள நெருப்பு வலயம் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சுழற்சியை காட்டுகிறது. நவீன இயற்பியலாளர்கள் தங்களின் அதிநவீன கருவிகள் மூலம் காணும் அந்த துகள்களின் நடனமும், பழங்கால இந்திய சிற்பிகள் வெண்கலத்தில் வடித்த சிவதாண்டவமும் ஒரே உண்மையின் இரண்டு வெவ்வேறு வடிவங்கள்தான் என்பதை நினைக்கும்போது சிலிர்ப்பாக இருக்கிறது. அது ஒரு கவித்துவமான, அதே சமயம் மிக ஆழமான அறிவியல் உண்மை. இதிலிருந்து நாம் பிரபஞ்ச வலை என்ற அடுத்த கட்டத்திற்குச் செல்கிறோம். மேற்கத்திய அறிவியல் சிந்தனையை ஆழமாக பாதித்த ஒரு விஷயம் என்னவென்றால், உலகத்தை சிறிய பிரிக்க முடியாத அடிப்படை பொருட்களால் ஆனது என்று நம்புவது. கட்டடங்களை உருவாக்கும் செங்கற்களைப் போல இந்த பிரபஞ்சமும் சில அடிப்படை துகள்களால் கட்டப்பட்டது என்று அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் குவாண்டம் இயற்பியல் இந்த பார்வையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. குறிப்பாக இயற்பியலாளர் ஜெஃப்ரி சியூ முன்வைத்த பூட்ஸ்ட்ராப் கோட்பாடு இதை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு செல்கிறது. இந்த பூட்ஸ்ட்ராப் தியோரி, அதாவது தற்சார்பு வலை கோட்பாடு, என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. பிரபஞ்சத்தில் அடிப்படை பொருட்கள் என்று எதுவுமே இல்லை என்று இந்த கோட்பாடு கூறுகிறது. பிரபஞ்சம் என்பது ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்த ஒரு மாபெரும் உறவுகளின் வலை என்று இது விவரிக்கிறது. ஒரு துகளின் தன்மை பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற அனைத்து துகள்களின் தன்மையையும் சார்ந்தே உள்ளது. எந்த ஒரு துகளும் மற்றொன்றை விட முக்கியமானது அல்ல, அடிப்படையானது அல்ல. எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து ஒரு மாபெரும் வலையாக இயங்குகின்றன. மிக துல்லியமாகச் சொன்னீர்கள். எந்த ஒன்றும் தனித்து இயங்குவதில்லை. இதையே மகாயான பௌத்தம் இந்திரனின் வலை என்ற அற்புதமான உருவகத்தின் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே விளக்குகிறது. இந்திரனின் சொர்க்கத்தில் ஒரு பெரிய வலை தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த வலையின் ஒவ்வொரு முடிச்சிலும் ஒரு பளபளப்பான முத்திருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு முத்தை பார்த்தாலும் அதில் மற்ற அனைத்து முத்துக்களின் பிம்பமும் துல்லியமாக பிரதிபலிக்கும். அதேபோல அந்த பிம்பங்களுக்குள் மீண்டும் மற்ற முத்துக்களின் பிம்பங்கள் என்று இது முடிவில்லாமல் ஒரு பிரதிபலிப்பு வலயமாகச் செல்லும். குவாண்டம் உலகமும் இப்படித்தான் இயங்குகிறது. ஒவ்வொரு துகளும் மற்ற அனைத்து துகள்களையும் தன்னுள் கொண்டுள்ளது. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் தன்மையை பிரதிபலிக்கிறது. இப்போது உங்கள் கைகளை பாருங்கள். அதில் உள்ள ஒவ்வொரு அணுவும் பிரபஞ்சத்தின் எல்லையில் உள்ள ஒரு நட்சத்திரத்தோடு நேரடியாக தொடர்புடையது, பின்னிப் பிணைந்துள்ளது என்பதை உணரும்போது எப்படி இருக்கிறது? நீங்கள் தனித்த ஒரு அங்கமல்ல. உங்களை சுற்றியுள்ள அனைத்தோடும் நீங்கள் இயற்பியல் ரீதியாகவும் ஆற்றல் ரீதியாகவும் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளீர்கள். இது பார்வையாளர் என்ற பழைய அறிவியல் கருதுகோளையை உடைக்கிறது. ஜான் வீலர் போன்ற அறிஞர்கள் கூறுவது போல நாம் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தின் பங்கேற்பாளர்கள். ஒரு குவாண்டம் சோதனையில் நீங்கள் எந்த கருவியை பயன்படுத்துகிறீர்கள், எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அந்த துகள் எப்படி நடந்து கொள்ளும் என்பதே தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கும் வரை அங்கே திட்டவட்டமான எந்த பொருளும் இல்லை. நீங்கள் பார்க்கும் பொருளும் பிரிக்க முடியாத ஒரு வலையின் இரு முனைகள். இது அறிவியலின் பார்வையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி என்பதை நாம் உணர வேண்டும். ஐசக் நியூட்டன் மற்றும் ரெனே டெஸ்கார்ட் போன்றவர்கள் உருவாக்கிய பார்வையிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டது. டெஸ்கார்ட் மனதையும் பருப்பொருளையும் இரண்டாக பிரித்தார். நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன் என்றார் அவர். இதனாலதான் நாம் மனிதர்களை இயற்கையிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக, இயற்கையை அடக்கியாளும் எஜமானர்களாக பார்க்க பழகிவிட்டோம். ஆனால் நவீன இயற்பியல் மீண்டும் அந்த பழங்கால கீழைக்கத்திய பார்வைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. இயற்கையை நாம் உதிரி பாகங்களான இயந்திரமாக பார்க்கக்கூடாது. அது ஒரு உயிர் வாழும் துடிக்கும் வலையமைப்பு என்பதை அறிவியல் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளது. அந்த இயந்திரத்தனமான பிரபஞ்சம் என்ற பழைய பார்வை மாறி இயங்கும், துடிக்கும், ஒன்றோடொன்று தொடர்புடைய பிரபஞ்சம் என்ற புதிய பார்வை உதயமாகியுள்ளது. அறிவியலின் அதிநவீன பரிசோதனைகளும் பல நூற்றாண்டுகளாக மலை குகைகளிலும் காடுகளிலும் தவம் செய்த ஆன்மீகவாதிகளின் தியான அனுபவங்களும் ஒரே முடிவையே காட்டுகின்றன என்பது மனதிற்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. உலகத்தை அறியும் இரண்டு வெவ்வேறு பாதைகள் இறுதியில் மனித குலத்தை ஒரே பிரபஞ்ச உண்மையின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றன. உண்மைதான். அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கும் அந்த புள்ளியை புரிந்து கொள்வது நமது அறிவுக்கு ஒரு பெரிய திறப்பாக அமையும்.
நாம் இந்த ஆழமான விஷயங்களை வார்த்தைகளால் எவ்வளவுதான் விளக்க முயன்றாலும் இது வெறும் அறிவார்ந்த புரிதலாக மட்டுமே நின்றுவிடக்கூடாது. அறிவியலின் சமன்பாடுகளை தாண்டி கீழே கத்திய தத்துவங்கள் சொல்வது போல இதை ஒரு முழுமையான அனுபவமாக உணரும்போதுதான் இதன் உண்மையான வீச்சு நமக்கு தெரிய வரும். இது நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கிறது. அடுத்த முறை நீங்கள் ஒரு பாறையையோ அல்லது ஒரு மரத்தையோ பார்க்கும்போது அதனுள் ஓயாமல் நடந்து கொண்டிருக்கும் அந்த நடனத்தை நினைத்துப் பாருங்கள். இந்த பிரபஞ்ச வலையில் நீங்களும் ஒரு முக்கியமான அங்கம் என்பதை உணருங்கள். இது ஒரு மிக முக்கியமான கேள்வியையும் எழுப்புகிறது. நவீன குவாண்டம் இயற்பியல் மனிதனின் நனவு நிலையை, அதாவது கான்ஷியஸ்னஸ் என்பதை தனது சமன்பாடுகளில் தவிர்க்க முடியாமல் எதிர்கொள்கிறது. யூஜீன் விக்னர், டேவிட் போம் போன்ற தலைசிறந்த இயற்பியலாளர்கள் மனித நனவு நிலை என்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை அமைப்போடு பின்னிப்பணைந்துள்ளதுங்கிறாங்க. அப்படியானால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை வெறும் கண்களால் மட்டும் பார்க்கவில்லை. உங்கள் உணர்வால், உங்கள் எதிர்பார்ப்பால், உங்கள் பார்வையால் இந்த பிரபஞ்சத்தையே நீங்களே உருவாக்குகிறீர்களா? இதை சிந்தித்துப் பாருங்கள். நாம் வெறும் பார்வையாளர்கள் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரம்மத்தத்தின் படைப்பாளிகளும் கூட. இது அறிவியல் உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய திறப்பு. கண்டிப்பா. இதை நீங்க தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த ஆழமான சிந்தனையோடு இந்த தேடலை நாங்க நிறைவு செய்றோம். உங்களுக்கான அடுத்த தேடலோடு விரைவில் சந்திக்கிறோம்.